கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவார்த்தை மூலம் உங்களோடு பேச போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பிறந்த நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். அனைவரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 8வது அதிகாரம் 16வது வசனம். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமன் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு கட்டி தீர்க்கப்படும். கட்டி தீர்க்கப்படும். எருசலேம் ஆலயம் சாலமன் மூலம் கட்டி தீர்ந்தன்னு பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏதாவது கட்ட ஆரம்பித்து பாதியில் நிற்குதா? நிறைய குடும்பங்களில் பாருங்களேன், சில காரியத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க, கட்டி முடிக்கவே முடியாது, பாதியில் நிற்கும். பாருங்க, சில வீடுகளை பாருங்க, அஸ்திவாரம் போட்டு வேலை ஆரம்பிப்பாங்க, கட்டி முடிக்கவே முடியாது. அப்படி நிற்கிற எத்தனை வீடுகளை நான் பார்க்குறேன், எத்தனை அலுவலகம், எத்தனையோ ஸ்தாபனங்களை பார்க்குறோம், பாதியில் நிற்கும். அதே போல் பாருங்கள், சிலர் லோன் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க, மாதந்தோறும் கட்டிலான்னு நினைப்பாங்க, கட்டவே முடியாது, பாதியிலே நிற்கும். அப்புறம் வட்டிக்கு வட்டி, அதை கட்ட முடியாமல் எவ்வளவோ நிந்தனை, அவமானம், நெருக்கம், தலைக்குனிவு, தங்களுடைய ஆஸ்திகளை இழப்பது, உடைமைகளை இழப்பது, வீடுகளை இழப்பது, காரு வாகனங்களை இழப்பது, இப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கட்டி தீர்க்க முடியாமல். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. கட்ட முடியலையா? கட்டி முடிச்சிடலாம், கட்டி தீர்த்துடலான்னு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்க, பாதியில் நிற்குதா? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இனி கட்டி தீர்ப்பீங்க, இனி பாதியில் நிற்காது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார், வழிகள் திறக்க போகிறது. தேவனால முடியும். ஏன் கட்ட முடியாமல் பாதியில் நிற்குது? பொருளாதார பற்றாக்குறை, சூழ்நிலை அப்படி எதிராக நிற்குது. சில வழக்குகள் வந்திருக்கு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தேவையில்லாமல் அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டு ஒரு ஸ்டே பண்ணாங்க. அதனால பாதியில் நின்றுச்சு. அவங்க ஒரு நாள் என்னை சந்தித்து ஜெபிக்க வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் அந்த தடையை மாற்றுவேன், நீங்கள் அந்த இடத்துல அதை கட்டி முடிப்பீங்க. எதிரிகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் தடையை மாற்றி போட்டார். அதே இடத்துல ஆண்டவர் கட்டி முடிக்க உதவி செய்தார். அன்னைக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். எது கட்ட முடியாமல் நிற்கிதோ அந்த தடை மாறுது. கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எருசலேம் ஆலயத்தை சாலமன் மூலம் கட்டி தீர்த்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இனி எதையுமே தடை பண்ண அனுமதிக்க மாட்டார். எல்லாமே கட்டி தீர்க்கப்படும். எல்லாம் பரிபூர்ணம் அடைய போகுது. அதிசயங்களை பார்க்க போறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, எருசலேம் ஆலயம் கட்டி தீர்த்ததை போல உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எந்த காரியத்தை ஆரம்பித்து பாதையிலே விட்டுவிட்டு இனி எங்களால் செய்ய முடியாத நிற்கிறார்களோ அந்த தடையை கர்த்தர் உடைத்தெறிவீராக. வீடு கட்டப்படாமல் இருந்து அதை கட்டி தீர்க்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, பணம் வாங்கினதை கட்டி தீர்க்க முடிந்த அதை கட்டி தீர்க்க வழிகளை திறந்தருளும். கர்த்தரால் முடியும். எதுவானாலும் சரி, அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்கள் இப்போ சுகமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையில் இருக்கிற மக்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்க்க முடியாதபடி யார் நிற்கிறார்களோ அந்த தடையை மாற்றி கட்டி தீர்ப்பதற்கு தேவன் வழிகளை திறக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஆலயம் கட்டி தீர்க்கப்படட்டும், ஆலயம் கட்டி தீர்க்கப்பட்டும். பாதில் நிற்கிற ஆலயங்கள், பாதில் நிற்கிற ஜெப வீடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி தீர்க்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். எங்கள் மன்றாட்டை கேட்டீரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.